வணக்கம். பாகியலட்சுமி சரியில்ல. பாக்யா இனியாகிட்ட சொல்கிறாங்க, நீ பண்ணி வச்ச ஒரு சின்ன வேலையில் கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தாக்கா அந்த அளவுக்கு பிரச்சனை வராமல் தடுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ராதிகா வந்தாங்க. இல்லாட்டி நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்கள்லாம் நம்மளால் அதை தாங்கிக்க முடியுதுமா. நீ எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ சொன்னதெல்லாம் நாங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணுன்ட்டு நினைக்கிறேன்ட்டு இவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. போதும், இதுவரை நீ எவ்வளோ மன்னிப்பு கேட்டுட்ட. இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் வர அளவுக்கு நீ வச்சுக்காத. அதுவரைலாம் நம்மளால் தாங்கிக்க முடியாது. மற்றவங்களாம் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க, உன்னோட படிப்பு அதனால் கெட்டு போவோம். இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் இருக்காதுன்ட்டு இவங்களுக்கு தெரிஞ்சவரெலாம் அட்வைஸ் பண்ணிட்டு தூங்குறாங்க. பொழுது வடிஞ்சு ராதிகா மயூகம் காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல 2 பேருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு கோபி வந்து உட்காராரு. கோபி சொல்கிறாரு, நானும் ராத்திரி உங்கள்கிட்ட இனியாவை பற்றி டென்ஷனோட பேசுறதுக்கு வந்தேன். நீ கதவு திறக்கல, தூங்கிட்டுமா இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு வேறு வழி தெரியல. இனியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் செழியன் கிட்டே போயிட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தேன்ட்டு. அப்போது இவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? எதுக்காக நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீன்ட்டு. நான் உங்கள்கிட்ட பேசணும் வந்தேன், நீ பேசலன்ட்டு. இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்குதுன்ட்டு மயு கேட்குறாங்க. சண்டை போடுறது வேணாமானிட்டு. நான் பேசிக்கிறேன், எதுவும் சண்டைலாம் போடல, சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ கிளம்புன்ட்டு அனுப்பி வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, நீ போயிட்டு இனியாவை அந்த நேரத்தில் பார்த்ததுனால அதில் நீ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன்ட்டு இவர் நன்றி சொல்கிறாரு. உங்கள் அம்மா ஜெயிலுக்கு போனந்தப்போ நான் கெட்டவளாயிட்டேன், இப்போது இனியாவுக்கு நல்லது பண்ணதால் நான் நல்லவளாயிட்டேனான்னு கேட்குறாங்க. அது கேட்டு ஷாக் ஆகிறாரு. அப்போது எனக்கு நடந்த விஷயங்களாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியல. உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுனாக்கா நான் நல்லவளாக தெரிகிறேன், ஏதாவது ஒன்றுனாக்கா நான் கெட்டவளாக தெரியுறேன். உங்களுக்கெல்லாம் எது கல்யாணம்? உங்களோட குடும்பத்தை வச்சு தான் நீங்கள் என்ன நல்லவ கெட்டவன்ட்டு தீர்மானிக்கிறீங்களான்ட்டு இவங்க திட்டிட்டு போயிட்டாங்க. இவர் ஷாக் ஆகிறாரு. இதே நேரத்தில் பாக்யா வீட்டில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளில் தாத்தா பாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இனியா வந்து நிற்கிறாங்க. காப்பி வேணும்னு கேட்குறாங்க. வேணாம் போது தாத்தா பாட்டி இனியாவை கூப்பிட்றாங்க. வந்து உட்காராங்க. அவங்களும் பாட்டிக்கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் கோபி வராரு இனியா கிட்டே பேசுகிறதுக்காக. ஓடியாந்துட்டு அவர், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைதாமான்ட்டு. அப்போது அதை பார்த்ததும் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஷாக்காக வராங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஃப்ரெண்டுங்களால் நாங்கள் போனோன்ட்டு. நீ எதுக்காக வாங்க போனேன்? ஏதாவது ஒன்றுனா நீ எனக்கு சொல்ல வேண்டியது தானேன்ட்டு. அப்போ அங்கே தான் அதெல்லாம் நடக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கலப்பான்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவும் அவங்க 2 பசங்களும் சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க? கிளம்புங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறேன்ட்டு. நான் என் பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இருடா, அவளை யாரும் சரியாக வளர்க்கல, சரியாக கவனிச்சிக்கல, எல்லாம் இருக்கால. அவங்க அம்மா அவள் தான் சரியாக வளர்க்கல. என் பொண்ணை பற்றி நான் கேட்பான்னுட்டு இப்போ தான் உனக்கு அக்கறை தெரியுதான்ட்டு இவங்களா வெளியே போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பாக்யா கிட்டே பேசிட்டு போயிறேன்ட்டு அவர் வந்துட்டு பாக்யா பிடிச்சி திட்டுறாரு. வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி கவலைப்படாமல், என் பொண்ணை பற்றி கவலைப்படாமல், உன் இஷ்டத்துக்கு நீ பேகை மாட்டிட்டு வெளியில் போகிறதும், வெளியே போய் சுற்றுறதும், அங்கங்கே மீட்டிங் போடுறதும், உன் பாட்டுக்கு உன் வேலையை முக்கியம்னு கவனிச்சிக்கிட்டு இருக்க. அதனால் இனியாவை நீ சரியாக கவனிக்காமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறது. அதில் ராதியாக இருந்தால் பார்த்தா பிரச்சனை அதோடு போச்சு. இல்லாட்டி என்ன இருந்திருக்கோம்? ஊரில் உலகத்தில் நடக்கிற விஷயங்களாம் நீ கண்டுக்காமல் உன் பாட்டுக்கு இந்த மாதிரி அஜாக்கிரதையை அவ்வளோ வளர்த்துக்கிட்டு இருக்கான்ட்டு இவர் வந்துட்டு பாக்யா கிட்ட சத்தம் போடுறாரு. அவங்க கேட்குறவங்களாம் கேட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு இவர் திட்டி சத்தம் போடுறாரு. மற்றவங்களாம் சொல்கிறாங்க, எதுக்காக இந்த விஷயம்லாம் நீங்கள் தலையிடுறீங்க? நாங்கள் பார்த்துட்டு கிளம்புனிட்டு அவர் பாட்டுக்கு, நான் என் பொண்ணை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவளை பற்றி நான் பேசாமல் யார் பேசுவாங்க? நான் அப்பானாக்கா இவ அம்மா தானே, இவெல்லாம் ஒழுங்கா அவளை பொறுப்பாக பார்த்துட்டு இருந்துட்டோம். இவர் இஷ்டம் போல் பேசிக்கிட்டே போகிறாரு. அதுக்கு பாக்யா சொல்கிறாங்க, இது என்னோட குடும்பம், நான் பார்த்துக்குவேன், என் பொண்ணை பற்றி கவலைப்படுறதுக்கு நீங்கள் தேவையில்லைன்ட்டு நான் அப்பான்ட்டு. ஆமாம், அப்பா வரணும், நீங்கள் இதுவரையில் என்ன பண்ணீங்க? உங்களோட வாழ்க்கை தானே முக்கியன்ட்டு நீங்கள் விலகி போயிட்டீங்க. அதுக்கப்புறமா இங்கே பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. இது என்னோட குடும்பம், நான் பார்த்துக்குவேன். வெளியில் போய்ட்டு வேலை செஞ்சதானே நான் குடும்பத்தை கவனிக்க முடியும். எனக்கு யாராவது கொடுக்குறாங்களா? அதனால் எதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு, என்னை பற்றி அந்த குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. வெளியில் போங்கன்றாங்க. ஏன் நான் கேட்கக்கூடாது, பேசக்கூடாது? இவ்வளோ நீ சரியாக கவனிக்கல, எங்கள் அம்மா அப்பா சரியாக பார்த்துக்கல, அதனால் நான் கேட்பான்னுட்டு போதும், இதுக்கு மேலே நீங்கள் பேசாதீங்கன்ட்டு எல்லோரும் கிளம்புங்கன்ட்டு மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவர் வேணும்னே பாக்யாவை சீண்டி வம்பு பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லோரும் பார்க்குறவரெல்லாம் பேசுகிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, எப்படா உனக்கு அம்மா பொண்ணுங்களாம் ஆச்சு? எதுக்காகடா இங்கே வந்த? ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு இங்கே வந்துகிட்டு இருக்கியா? போடா வெளியிலன்ட்டு ஆளாளுக்கு திட்டுறாங்க. இவரோட பேச்சு அங்கே எடுப்படல. அதனால் அவர் கடைசியாக சொல்கிறாரு, இங்கே இருந்தாக்கா நீங்கள் சரியாக இனியாவை கவனிச்சிக்க மாட்டீங்க, அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னாக்கா அவளை நான் என் கூட கூட்டிகிட்டு போய்ட்டு வச்சுக்கிறேன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.